வணக்கம் சாமிஜி. தவத்தினுடைய புரிதல் சொன்னீங்க, ஆழங்கள் சொன்னீங்க. இந்த தவத்தினாலே நன்மைகள் தீமைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். தவத்தால் நன்மைகள் மட்டும்தான். அதாவது தவம் செய்தால் இனி பிறவாத நிலை அடையலாம். இந்த உலகத்திலே மிக உயர்ந்த நிலை என்பது பிறவாத நிலை. இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, மனமற்ற நிலைக்கு ஒருத்தரை கொண்டு போகிறது தவத்தில் தான் கொண்டு போக முடியும். தியானம் என்பது மனம் ஓடிக்கிட்டு இருக்கிறத ஓரளவுக்கு தான் குறைக்கலாம். ஆனால் தவம் என்பது மனமற்ற நிலைக்கே போகிறது. அப்போ உயர்ந்த நிலையை அடையும் போது இந்த வாழ்வியல் இருக்கு இல்லையா, நம்ம அந்த உலக வாழ்க்கை, இது மாயையான வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையும் ஆனந்தமாக வாழ்ந்து முடிக்கிறப்ப தான் நம்ம இனி பிறவாத நிலைக்கு போகணும். அதுதான் சித்தர்கள் அதுக்கான வழியை தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் தவம் அப்படின்னா எல்லாரும் சாமியாராக அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. தவம் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல். நம்ம வாழ்கின்ற காலத்தில் இந்த மாயையான உலகத்தில் நம்ம எல்லாமே ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்து அதற்கு பிறகு இனி பிறவாத நிலை அடையிறது. அதாவது இயற்கை நீதிகளுக்கு உட்பட்டு வாழ்கிறது. சரிங்களா? அநீதியாக செய்யாமல் இயற்கை நீதிக்கு உட்பட்டு வாழ்ந்து நாம் இனி பிறவாத நிலை அடையிறது தான் தவத்தினுடைய மிகப்பெரிய பலன். இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம். இல்லை நம்ம ஜோதிடம், பரிகாரம், கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை அப்படின்னு நிறைய நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் தவத்தில் இது எல்லாமே சரியாயிடும். உடல் வியாதியும் நம்மளுடைய கர்ம வினையினால தான் வருது. அப்போ எல்லாமே நம்மளோட வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே கர்மா தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த கர்மாவை கழிக்கிறது தவம் தான் கழிக்க முடியுது. அப்போ தவத்தால் இது எல்லாமே சரி செய்ய முடியும், நோயை சரி பண்ண முடியும். இனி பிறவாத நிலை சாத்தியமாகின்ற பொழுது இந்த உலகத்தில் எல்லாமே தவத்தால் முடியும், தவத்தால் மட்டும்தான் முடியும்.